ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வாராகி மந்திரம் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வாராகிய பத்தி பேசி. வாராகிய கும்பிடுறவங்க இப்ப வந்து கொஞ்ச நாளா நெறைய பேர் வாராகிய உபாசனை செய்றாங்க. பஞ்சமி நாள் அன்னைக்கு விளக்கு போடுறது, அப்படிலாம் நெறைய பிரேயர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வாராகிய பத்தி நெறைய பேருக்கு நெறைய நாலேட்ஜ் அத பத்தின கொஞ்சம் நாலேட்ஜ்ல நெறைய தெரிய வந்திருக்கு இல்லையா? ஸோ, இப்ப இந்த வாராகிய யாரெல்லாம் கும்பிடலான்னா, எல்லாருமே கும்பிடலாம். என்னதான் உக்ர தெய்வமா இருந்தாலும் அவளும் குழந்தை தான். அப்போ அந்த தேவதையை யாரு பிரேயர் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து நன்மை தான் செய்வாள். இதுல என்ன ஒரு கேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள அந்த அம்பாளை பிரேயர் பண்ணிட்டு நாம கெட்ட எண்ணத்தோட இருக்கக்கூடாது. அது ஒண்ணு தான் மெயினா பார்த்துக்கணும். ஏன்னா திரும்ப நம்மளுக்கே அது வந்துரும். வாராகிக்கு அம்பாளுக்கு வந்து நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா, அவங்க 10 அடி எடுத்து வச்சு வருவாங்களாம். அத்தன அன்புக்காக உருகி போகக்கூடிய ஒரு தெய்வம். இல்ல? இந்த குண்டலினி எழுந்துக்கூட செய்யணும் சொல்றவங்க, யோகா மெடிடேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் வாராகிய கும்பிடலாம். அந்த குண்டலினி சக்தி எல்லாம் ஆனா அவங்கலாம் உக்ர தேவதா அந்த ரூட் சக்ரால இருக்கக்கூடியவங்க. இந்த ரூட் சக்ராங்கிறது நம்ம மூலாதார சக்ரா. அ அதுல உக்ர தேவதைகள் உபாசனை செய்றவங்களுக்கு அந்த சக்ரா ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த குண்டலினி எழுப்புறதுக்கும் வசதியா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ யாராவது குண்டலினி எழுந்துக்கணும்னு ட்ரை பண்றவங்க குரு வழியா அவங்க வந்து கண்டிப்பா இந்த வாராகி உபாசனை எடுத்துக்கலாம். அதை தாண்டி வாராகிய யாரெல்லாம் கும்பிடுறாங்களோ அவர்களுக்கு இப்போ யாராவது உங்கள பத்தி தப்பா பேசுனாங்க. நீங்க ஒரு வாராகி உபாசனை பண்றவங்கன்னா, உங்கள பத்தி தப்பா பேசுறவங்க என்ன பேசுனாங்கன்னு உங்க காதுல வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பனிஷ்மென்ட் வந்துரும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் வாராகி. வாராகி கிட்ட வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வாராகி உபாசனை செய்றவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாது. அதே மாரி உபாசனை செய்றவங்களும் கரெக்ட்டா இருந்துக்கணும். இல்லையா? இப்போ ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்களேன். அந்த குழந்தை உண்மைய தான் பேசும். என்ன? அவங்களுக்கு வந்து மூடி மறைத்து பேசவோ, இல்ல ஒரு பொய்யா பேசவோ தெரியாது. அந்த மாதிரி தான் வாராகியும் குழந்தை தன்மை கொண்டவள். மூடி மறைத்து பேசவோ, இல்ல ஒரு ம் சரி போனா போது அப்படிலாம் தெரியாது. எப்படி குழந்தை வந்து ஏதாவது ஒரு விஷயத்த அப்படியே முகத்துக்கு நேரா சொல்லிடுவா, அந்த மாரி முகத்துக்கு நேரா நல்லதா இருந்தாலும் சொல்லிடுவா, கெட்டதா இருந்தாலும் சொல்லிடுவா. அந்த மாதிரியான ஆற்றல். வாராகிக்கு நீங்க வந்து பெருசா ஒண்ணும் செலவெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஏதாவது ஒரு செந்நிற பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். என்ன பூக்கள் என்ன இந்த இந்த இட்லி பூ, விருட்சி பூ சொல்லுவாங்க. இப்படி இருக்கும் குட்டி குட்டியா காம்போட. இந்த விருட்சி பூ வச்சு பூஜை செய்யலாம். இல்ல செவ்வரளி அந்த மாதிரி எல்லாம் பூ வச்சு பூஜைகள், அர்ச்சனைகள் செய்யலாம். ஸோ இந்த வாராகி வந்து எல்லாருக்கும் தெரியும். லலிதா பரமேஸ்வரியின் படைத்தலைவி. அப்படிப்பட்ட உக்ர தேவதா. கேட்கறதுக்கு வரங்களை அள்ளி வழங்குபவர். இப்படி எல்லாமே தெரியும். இதுல ஸ்வப்ன வாராகின்னு ஒரு வாராகி இருக்காங்க. வாராகி உபாசனை எடுத்துக்கிட்டவங்க, ஸ்வப்ன வாராகி இல்ல நீங்க வாக்கு சொல்றீங்க, இல்ல உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த பத்திய அறிதல் வேணும் அப்படின்னும்போது, நீங்க வந்து ஸ்வப்ன வாராகிய எடுத்துக்கலாம். ஸ்வப்ன வாராகிய யாரு எதுக்காக எடுத்துக்கணும்னா, நமக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ, என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு தெரியணுமோ, அதை ஸ்வப்னத்துல அதாவது கனவுல வந்து சொல்லக்கூடியது தான் ஸ்வப்ன வாராகி. இந்த ஸ்வப்ன வாராகிய எப்படி உபாசனை பண்ணணும்னா, 11 நாள் நீங்க உங்களுக்காக நீங்க விரதம் இருக்கணும். இந்த 11 நாளும் நீங்க வாராகிய வைத்து எங்க பூஜை செய்றீங்களோ, அங்க தான் நீங்க படுத்துக்கணும். நீங்க பூஜை அறையில தான் பண்ணணும்னு இல்ல. நீங்க தனியா ஒரு சுத்தமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு, அங்க அந்த வாராகியோட உபாசனைகள் நீங்க ஆரம்பிக்கலாம். 11 நாளும் நான்வெஜ் கூடாது. கல்யாணமானவர்களா இருந்தா தனியா தான் இருக்கணும். அதேமாரி தீட்டு காரியம் எதுவுமே இது பண்ணக்கூடாது. நீங்க முதல்ல அ மந்திரம் படிச்சவங்களா இருந்தால், முதல்ல உங்களுக்கான கட்டுக்களை போட்டுக்கொண்டு, பாதுகாப்பை போட்டுக்கொண்டு தான் நீங்க வந்து இந்த அ எந்த மந்திரமும் எடுக்கணும். இல்ல நீங்க அந்த நெறைய சித்துக்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னும் பட்சத்தில இந்த சொப்ன வாராகி எடுத்துக்கலாம். அப்போ இந்த சொப்ன வாராகிய நீங்க படுக்கை அறையும் அங்க தான் இருக்கணும் உங்களுக்கு. அந்த 11 நாளும். அங்க தான் படுத்துக்கணும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த படுக்கை கீழ விரிச்சிருப்பீங்களா? விரிப்பு. அதையே மடிச்சு அது மேல உட்காந்துட்டு கூட நீங்க மந்திரங்களை சொல்லலாம். ஸ்வப்னவாராகி மந்திரம். ஜபமுறை ஸ்வப்னவாராகி. ஓம் அஸ்ய ஸ்ரீ ஸ்வப்னவாராகி மந்திரஸ்ய ஈஸ்வர ரிஷிஹி
ஜகதி சந்தः ஸ்வப்னவாராஹி தேவதா ஓம் பீஜம் ஹ்ரீம் சக்தி டஹ டஹ கீலகம். இது ஜபமுறை. ஸ்வப்னவாராகியின் மூல மந்திரம். ஓம் ஹ்ரீம் நமோ வாராஹி அகோரே ஸ்வப்னம் த்ரஷ்ய டஹ டஹ ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் நமோ வாராஹி அகோரே ஸ்வப்னம் த்ரஷ்ய டஹ டஹ ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் நமோ வாராஹி அகோரே ஸ்வப்னம் த்ரஷ்ய டஹ டஹ ஸ்வாஹா. இந்த ஸ்வப்னவாராகி ஜபம் நீங்கள் வளர்பிற பஞ்சமி இல்லை வளர்பிற அஷ்டமியில் தொடங்கி 11 நாள் இருக்கணும். ஒரு நாளும் இந்த மூல மந்திரத்தை 1100 தடவை ஜபம் செய்யணும். அப்படி 11 நாள் செய்யும்போது நமக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு வாராகி நம் கனவுல சொல்லுவார். கண்டிப்பாக நடக்கும் ஸ்வப்ன வாராகி.